சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். அகலகில்லே நிகரையும் என்ற அலர் மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரிலமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அழியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நிகழ என்கிற தலைப்பிலே சில கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறேன். இன்றைய உபயதாரர் பக்தர்கள் வீடுகளிலே அவர்கள் ஆசைப்பட்டபடி மங்கள நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்வதற்கு ஆன்மீக வழி ஏதாவது உண்டா என்று விண்ணப்பித்து கொண்டபடி நான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். பல வீடுகளில் பொண்ணு குதிராட்டம் வளர்ந்துருக்கிறா, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, பையனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை இல்லை, இந்த வீட்டில் மூலம் கொட்டாதா, சீமந்தம் நடக்காதா, வித்யாபியாசம் பார்க்க மாட்டேனா என்றெல்லாம் வயோதிகர்கள் ஏக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம ஆன்மீக வழியில் அதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா இல்லையா என்று வினவும்படியான சூழ்நிலை இருக்கிறது. பெருமாள் பக்தர்களுக்கு, ஏன் எல்லா பக்தர்களுக்குமே நம்முடைய பூர்வாச்சாரியார்கள் சில வழியை காட்டிவிட்டிருக்கிறார்கள். சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதாவது ஒரு விண்ணப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் அதுக்கு பூஜை பண்ணணும், அல்லது ஒரு மந்திரம் சொல்லணும், சாந்தி பண்ணணும், தான தர்மம் பண்ணணும், அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு எஃபெக்டிவான வழி, ஒரு எளிதான நிச்சயமாக பலன் தரக்கூடிய ஒரு வழி இருக்கிறது. அது என்னென்னா, ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், விஷ்ணு புராணம் முதலிய சாஸ்திரங்கள் அன்று என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அந்த சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட பகவானுடைய லீலைகள், புனிதமான நிகழ்வுகள், அவற்றை தியானிப்பதாலேயே நம் பாவங்கள் நீங்குகின்றன, புண்ணியங்கள் வந்து சேர்கின்றன. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க மழை பெய்யறதுக்கு சுந்தரகாண்டம் படிங்கன்னாங்க, விராட பருவம் படிங்கன்னாங்க. அப்போது அந்தந்த காலத்துக்கு இதிகாச புராணங்களிலே சில பகுதிகளை படிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்ல காரணம் என்ன? கண்மூடித்தனமாக அதை படித்துவிட்டு நம்ம கடமை முடிஞ்சு போச்சு என்று சிலர் நினைக்கிறார்கள். சில பேர் அதை சம்ஸ்கிருதத்தில் படிச்சுட்டு அர்த்தமே புரியாமல் நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சுந்தரகாண்டத்தை பாராயணமாக சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது அர்த்தம் தெரியாது. ஏதோ பொட்டன் 8 ரூபா குருட்டு மனப்பாடமாக சொல்லுவாங்க. அதுவும் புண்ணியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் புராண இதிகாசங்களிலே சொல்லப்பட்ட சில விஷயங்களை நாம் கவனத்துக்கு கொண்டு வந்து பொருளை உணர்ந்து நிகழ்வை பற்றி தியானிக்கிற போது என்ன நடக்குது? பெரியவங்க ஏன் அந்த மாதிரி சொல்லி வச்சாங்க? எதுக்கு வில்லி பாரதம் இருக்குது, எதுக்கு வியாச பாரதம் இருக்குது, எதுக்கு கம்பராமாயணம் இருக்குது, எதுக்கு வால்மீகி ராமாயணம் இருக்குது, எதுக்கு பாகவதம் இருக்குது, எதுக்கு விஷ்ணு புராணம் இருக்குது என்று கேட்டால், அவற்றை படிக்கிற போது அன்று நிகழ்ந்த சில நிகழ்வுகளிலே பகவானுடைய சில குணாதிசயங்கள் வெளிப்படுகின்றன. அதை நாம் தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கிற போது என்ன ஆகுது? பகவானுடைய செயல்களையும் குணங்களையும் தியானிக்கிற போது நம் தமோகுணம் நீங்குகிறது. நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் சில பாவத்தின் விளைவாக என்றால், அந்த பாவத்துக்கு மூல காரணமான தாமச சம்ஸ்காரம் நீங்குகிறது. அப்போ பகவானுடைய கருணைக்கு நாம் ஆளாகிறோம். இப்போ ராமர்
யாத்திராதானத்துக்கு இருக்கிற பசுமாடெல்லாம் ஒரு ஏழை பிராமணனுக்கு கொடுத்தாருன்னு படிக்கிற போது நமக்கு மனசில் என்ன தோணுது? ராமன் எவ்வளவு தயாள உள்ளம் உள்ளவன், அவனுக்கு எவ்வளவு பெருந்தன்மை, அவனுடைய கொடைக்குணம் எப்படி என்று நாம் நினைக்கிறோம். இந்த நினைவை பற்றி ராமன் நினைக்கிறான். அப்போ என்ன நினைக்கிறான்னா, நம்முடைய கொடை குணத்தை பற்றி நினைக்கிறான். அப்போ நம்ம மேலே அவனுக்கு பக்தி வருது. ராமா, எனக்கும் ஏதாவது நீ தானம் கொடு, என் வாழ்க்கையை வளம்பெற வழி செய் என்று அவன் விண்ணப்பிக்கிற போது அதை மறுக்க முடியல அவனால். ஏன்னா மேற்கோள் காட்டியில் கேட்குறான், நீ அவனுக்கு இப்படி பண்ணில எனக்கு பண்ணு என்று கேட்கிறான். ராமாயண மகாபாரதம் படிக்கிறதுனுடைய நோக்கமே அதுதான். சும்மா ராமன் இருந்தான் காட்டுக்கு போனால் அது மட்டும் இல்லை, அது சும்மா வெறுமனே ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அவ்வளோதான். என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி ரிப்போர்ட்டு. அதை படிக்க என்ன பிரயோஜனம்? நிகழ்வுகளை தியானிக்க வேண்டும், அதில் பாவங்கள் நீங்குகின்றன. புண்ணியங்கிறது என்ன? கடவுளுடைய அருள், அதான் புண்ணியம். அந்த புண்ணியம் சேருகிறது. அப்போ ஜாதகம் மாறுகிறது. வீட்டில் மங்கள நிகழ்வுகள், ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, ஒரு சீமந்தம் நடக்க மாட்டேங்குது, ஒரு குழந்தை பிறக்க மாட்டேங்குது, குழந்தைக்கு படிப்பு வரல, அபியாசம் பண்ண முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, கிரகப்பிரவேசம் நடக்க மாட்டேங்குது, தொழிலில் விருத்தி இல்லை. இதெல்லாம் எதனால்? நாம் பண்ணின பூர்வ ஜென்ம பாவகர்மா. அந்த பாவம் தான் அங்கே பிரேக் போடுது. உனக்கு இது இல்லை, இந்த வீட்டில் வாழை மரம் கட்ட முடியாது, கல்யாணத்துக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே விவாகஸ்தானத்தில் பாவகிரகம் போய் உட்காந்துருக்கு. எப்படி நடக்கும் என்று நவகிரகங்கள் யோசிக்கிற போது அதுக்கு சரியான பரிகாரம் என்ன? இந்த பட்டணம், புராணங்களை, இதிகாசங்களை படித்து அந்த நிகழ்வுகளை தியானிக்கிறது. அப்போ நமக்கு தெரியாமல் வண்டியாக பாவங்கள் நீங்குகின்றன. ஒன்றும் இல்லை, ஒரு மணி நேரம் உட்காந்து நீங்கள் ராமாயணம் கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகமே மாறி போகுது. அது உங்களுக்கு தெரியறதில்ல. ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தது, ஒரு மணி நேரத்துக்கு பின்னால் உங்கள் ஜாதகம் என்ன ஆச்சு, இதையெல்லாம் பார்த்து சொல்லக்கூடிய ஞான திருஷ்டி உள்ளவர்கள் இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த 1 ஹவருக்குள்ளே இமாலய மாற்றம் உன் ஜாதகத்தில். அதனால தான் பெரியவங்க சுந்தரகாண்டம் படி, மகாபாரதம் படி, பாகவதம் படின்னு சொன்னது. அப்படியாக மங்கள நிகழ்வுகளுக்கு என்று பல பகுதிகளை பெரியவர்கள் குறித்து வைத்தார்கள். ஒரு நூல் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீமத் ராமாயணமும் சகல காரிய சித்தியும் அப்படின்னு. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே நமக்கு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா பரசுராம கர்வபங்கம் அந்த சாப்டர் படிங்க. அந்த அவனுடைய ஆணவம் எப்படி பங்கமானது, அதுபோல் அரசாங்கத்தில் உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு மறையும். இப்படியாக சில பகுதிகளை குறித்து வைத்தார்கள். அதில் பிரசித்தியாக பல பகுதிகள் நாட்டில் நடமாடுகின்றன. உதாரணமாக சீதா கல்யாணம் இருக்குது. சீதா கல்யாணம் படித்தா நம்ம வீட்டில் மங்களம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை பிரசித்தியாக இருக்குது. ருக்மிணி கல்யாணம், சுபத்ரா கல்யாணம், சீதா கல்யாணம், இதெல்லாம் நம்ம படிக்கிற போது அல்லது கேட்குற போது நம் வீட்டிலே மேளங்கொட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கை இருப்பது போலே வேறு சில நுட்பமான பகுதிகள், அதாவது வெளிச்சத்துக்கு வராத சில பகுதிகள், அதை தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். பிரசித்தமாக இருக்கிறத பற்றி நான் பேசி பிரயோஜனம் இல்லையே, தான் ஏற்கனவே மக்களுக்கு தெரியுமே. மக்களுக்கு ஒரு தெரியாத பகுதி, அதை எடுத்து சொன்னால் தானே பிரயோஜனம். ஆகவே வீட்டிலே அமங்கலம் நீங்கி மங்கள நிகழ்வுகள் நிகழ என்னென்ன பகுதிகளை படிக்கலாம், தியானிக்கலாம் என்றால் 100 கணக்கில் இருக்குது. 1 2 இல்லை, 100 கணக்கில் இருக்குது. அவ்வளவுக்கு எடுத்து சொல்ல இப்போ நேரம் இல்லை. ஒரு மணி நேரத்தில் சும்மா 2 3 விஷ்ணு புராணம், ஒரு வால்மீகி ராமாயணம்,
சுந்தரகாண்டம் இந்த மாதிரி 2-3 பகுதிகளை எடுத்து அந்த ஒரிஜினல் ஸ்லோகத்தையும் அதுக்கான விளக்கத்தையும் சொல்லி அது எப்படி அங்கே இயைது பொருந்துது, அது எப்படி நம்ம பாவத்தை போக்குது என்பதை நான் எடுத்து சொல்ல போகிறேன். கொஞ்சம் நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா நாளை பின்னால் அதை காதார கேட்குற போதே உங்களுக்கு அந்த பாவங்கள் நீங்குவதும் புண்ணியங்கள் வருவதும் நீங்கள் உணர்வீர்கள். முதல்ல விஷ்ணு புராணத்திலிருந்து ஒரு பகுதி. விஷ்ணு புராணத்தில் 5வது அம்சம் 6வது அத்தியாயம், ஸ்லோகம் 28-29. இது என்ன பகுதின்னா, கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் குழந்தையாக இருக்கிற போது பூதனை வருகிறாள் பேச்சு, சகடாசுரன் வர்றான். இப்படி இந்த குழந்தைக்கு ஆபத்துகள் அதிகமாக வருது அப்படிங்கிறத உணர்ந்த போது நந்தகோபனும் யசோதையும் என்ன முடிவு பண்ணுறாங்க, இட ராசி சரியில்லை, நம்ம இடத்த மாற்றுவோம். இப்போ சில பேர் பிஸ்னஸ் நல்லா நடக்கலைன்னு கடையை மாற்றுவான், வீட்டை மாற்றுவான், வீடு ராசி இல்லைன்னு. அது மாதிரி இந்த விஜயபூமி, அதாவது யாதவர்கள் வாழக்கூடிய இந்த இடம் இடைச்சேரி ராசி இல்லாமல் இருக்குது. கண்ணன் தான் நமக்கெல்லாம் ஜீவன், அவன் உயிருக்கே ஆபத்து வருது. ஆதலாலே இந்த இடத்த மாற்றிடுவோம், வேறு எங்கேயாவது போகலாம் என்று சொல்லி பிருந்தாவனத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். பெரியவங்கெல்லாம் கூடி பேசி, நந்தகோபன் தான் ராஜா, அவன் சொல்கிறது தான் டெசிஷன். எல்லோரும் சரி, ஆமாம் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிருந்தாவனத்துக்கு இவர்கள் பில்லு வண்டி கட்டிக்கிட்டு எல்லா சாமானையும் உள்ளே வச்சுக்கிட்டு ஊரை காலி பண்ணி போகிறாங்க. அவங்க காலி பண்ணி போன உடனே மறுநாள் என்ன ஆகுதுன்னு பராசரர் சொல்கிறது. இது வந்து விஷ்ணு புராணமானது பராசரர் மைத்ரேயருக்கு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. பராசரர் என்ன சொல்கிறார், இன்று அவர்கள் பிரஜபூமியை காலி பண்ணி அங்கே போகிறாங்க பிருந்தாவனத்துக்கு. மறுநாள் என்ன ஆச்சுறான்னா, காகங்கள், ஆந்தை, கோட்டான், கழுகு முதலிய துஷ்டப்பறவைகள் அங்கு நிரம்பிவிட்டன. அமங்கலமான பிராணிகள் வந்து தங்க தொடங்கிவிட்டன அப்படின்னு எழுதுகிறார். அப்போ கண்ணனும் யாதவர்களும் அங்கே இருந்ததுனாலே அமங்கலங்கள் தவிர்க்கப்பட்டன என்று தெரியுதா. அப்போ இவங்க வந்தாங்க, இங்கே பிருந்தாவனத்துக்கு போகிறாங்க. சரி, புது இடம் மாறினபட்டுக்கு சந்தோஷம். ஆனால் அந்த பிருந்தாவனம்ங்கிறது எப்படிப்பட்ட இடம்? பிருந்தானா துளசி, வனம்னா காடு, துளசி காடு. துளசிங்கிறது ஒரு நீர்ப்பாங்கான இடத்துல தான் முளைக்குங்கிறது கிடையாது. ஒரு ட்ரை ஏரியாவில் கூட துளசி முளைக்கும். எப்போவோ ஒரு தடவை மழை பெஞ்சால் கூட போதும். அது அங்கே நிறைய முளைச்சிருக்கிறதுனால பிருந்தாவனம் என்று அதுக்கு பெயர். இப்போது இப்படி ஒரு ட்ரை ஏரியாவில் இந்த யாதவர்கள் குடியேறுகிறார்கள். ஆனால் மாடுகளுக்கு தினம் புல் வேணும், வைக்கல் வேணும். யாதவர்களுக்கு தண்ணீர் நிறைய வேணும், அதெல்லாம் அங்கே இல்லை. இப்போ அப்படி ஒரு இடத்துக்கு போகிறதுனால ஒருவேளை இட ராசி இல்லைங்கிற அந்த ஒரு குற்றம் நீங்குதே தவிர செழிப்பு இல்லையே, நீர்வளம் இல்லையே. நிலவளம் நீர்வளம் இல்லாமல் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் குடியேறி என்ன பிரயோஜனம்? அப்போ அதை பற்றி ஊர் பெரியவங்கெல்லாம் கூட்டம் போடுறாங்க. அப்போ நந்தகோபன் என்ன சொல்கிறான், சரி இந்த மாடுகளை இங்கேருந்து சில மைல்கள் தூரம் ஓட்டி கொண்டு போய் அங்கே புல்வெளியில் மேய்க்கி விடுவோம், நாம் தங்குறது இங்கே தங்கிக்குவோம். தண்ணி அக்கம் பக்கத்தில் எங்கே கிடைக்குதோ அங்கே ஊற்று, கிணறு இவற்றிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்கிறார்கள். அப்போது கண்ணன் என்ன சொல்கிறான், அப்பா எதுக்குப்பா இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்? அதனால் இங்கே வந்து நமக்கு செழிப்பு வளம் ஏற்படுவதற்கு நாம் பகவானை தியானிப்போம் என்று சொல்லி, பகவானே அவன்தான் அப்படியே ஒரு தியானம் பண்ணுற மாதிரி ஒரு நடிப்பு நடித்து அவன் என்ன பண்ணுறான், அந்த பிருந்தாவனம் முழுக்க
பசுமையான பூமியாக மாறும்படி கணப்பொழுதலே பண்ணிவிடுகிறார். அந்த இடம் இது. இப்போ நான் சொல்ல போகிறது 5வது அம்சம், 6வது அத்தியாயம், ஸ்லோகம் 28, 29. 28 பாருங்க. பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மனா சுபேன மனசா தியாத்தம் கவாம் சித்திம் அபிப்சதா. திருவிளையாடல் புரியும் கண்ணன் பசுக்கள் விருதியடைந்து செழிக்கும்படி தன் குளிர்ந்த கடாட்சத்தினாலே அந்த பிருந்தாவனத்தை நித்திய பிருந்தாவனமாக ஆகும்படி திருவிழம் பற்றினான். அதாவது உண்மையிலேயே பசுமையும் மலர்ச்சியும் உள்ள ஒரு பூமியாக அது மாறட்டும் என்று நினைத்தான். அவன் இதுக்காக புதுசாக லாரிகளை கொண்டு வரல, வண்டிகளை கொண்டு வரல. சாணம், மண், உரம், விதை, விவசாயம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனசால் நினைச்சான். அது 28. அது 29 என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ததஸ்தத்ர அதிருக்ஷேபி கர்மகாலே த்விஜோத்தம பிராவருட்கால இவ அத்புதம் நவ ஷஷ்பம் சமந்தத. இதனால் பிராமண சிரேஷ்டரான மைத்ரேயரே, மிகுந்த கோடை காலத்திலும் மழை காலத்தில் உண்டாவது போல இளம் புற்கள் செழித்து வளர்ந்து அந்த பிருந்தாவனம் உடனே செழிப்பாக மாறியது. கணப்பொழுதில் மாறிடுச்சு. இது மந்திரம் மாதிரி. இந்த இடத்த 36,000 படி ஈடு எழுதியிருக்கிறாரே திருவாய்மொழிக்கு. முதல் 10 அவதாரிகளே அவ்வளோ ரசிக்கிறார் அவர், தெரியுமா? தோன்றிய பொருட்களாலே அந்த இடம் நிரம்பி இந்திரகோப பூச்சிகள், அங்கே இந்திரகோப பூச்சிகளில் ரொம்ப நீர் செழிப்பான இடத்துல தான் இருக்கும். அப்படி தோன்றின அந்த இடம் பார்த்தா செழிப்பு, வளம் குளிக்கக்கூடிய வயல் பகுதியாக மாறிவிட்டது. இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பிருந்தாவனம் ஒரு காஞ்ச பூமியாக இருந்தபோது அங்கே மழை பெய்யலை, ஆறு வரல, புதுசாக வெள்ளம் ஒன்றும் பெருக்கெடுத்து வரல. ஆனால் செழிப்பு வந்தது. அற்புதம். எப்படி? பகவானுடைய ஆச்சரியம். அதாவது வறுமை, ஒரு வெப்பம், ஒரு தேவையில்லாத ஒரு காய்ந்த நிலைமை என்ற அமங்கலம் நீங்கி பசுமை செழிப்பு என்ற மங்களம் நிறைந்தது. இப்போ நம்ம வீடுகளில் ஒரு கல்யாணம் நடக்கலை, ஒரு பிள்ளை பிறக்கலை, வறுமை போகலை, வியாபாரம் நடக்கலை, வியாதி வெக்கையாக இருக்குது, ஆரோக்கியம் வரல அப்படின்னா அதெல்லாம் அமங்கலம்தான். அதுக்கு காரணமான பாவங்கள் நம்ம நிறைய செஞ்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கி ஒரே மங்களமாக, மகிழ்ச்சியாக, செழிப்பாக, நாதசுர ஓசையோடு நம் குடும்பம் வாழ அவனுடைய திருவுள்ளம் வேண்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை நினைக்கணும். கிருஷ்ணா, பிருந்தாவனம் காஞ்சி பூமியாக இருந்தபோது உன்னுடைய கணப்பொழுது தியானத்தினாலே அதை செழிப்பான சோலையாக நீ மாற்றினாய். பாலைவனத்தை சோலையாக்குவது போலே ஒரு மகத்தான காரியத்தை செய்தாய். என் வாழ்வு இன்று பாலைவனமாக இருக்கிறது. நாங்கள் விரும்பியது ஒன்றும் நடக்கலை. உன்னுடைய கருணை வேண்டும் என்று இதை தியானித்து இதை அவங்ககிட்ட மேற்கோள் காட்டி சொல்லணும். நீங்கள் நினச்சினா பத்தாது. கிருஷ்ணா, இதை செஞ்சது நீதானே, எனக்கும் அந்த மாதிரி பண்ணு என்று சொல்லி ஒரு பிரசித்தமான நாமா ஒன்று இருக்குதுங்க. அது என்னென்னா, அகடித கடனா சமர்த்தகா, நடக்காததை நடக்க வைக்கிற திறமை உள்ளவன். பகவானுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது. உங்களுக்கு வார்த்தை எழுத்துக்கு தெரியும். அகடித, நிகழ சாத்தியமில்லாத ஒரு நிகழ்வை, கடனா
நிகழ்விக்கக்கூடிய சமர்த்தக திறமை உள்ளவன் பகவான். தண்ணி குளிர்துன்னா அதை நெருப்பு மாதிரி சுட வைக்க முடியும். நெருப்பு பொசுக்குதுன்னா அதை தொட்டால் ஐஸ் மாதிரி குளிர வைக்க முடியும் அவனால். இயற்கையின் விதிகளுக்கு மாறான விளைவுகளை அவன் உண்டு பண்ணுவான். ஆகாசத்தில் நடக்கலாம், தண்ணி மேலே நடக்கலாம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், தண்ணி ஊற்றாமலே மரம் வளரலாம். ராமாயணத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, ராமன் ஆண்ட காலத்தில் ராமராஜ்யத்தில் எல்லா சீசன்லேயும் எல்லா மரத்துலேயும் பழம் இருந்துச்சான். இப்போ மாம்பழத்துக்கு மே மாதம் தானே சீசன். ராமராஜ்யத்தில் வருஷம் 12 மாதமும் மாம்பழம், வாழைப்பழம், எல்லா பழமும் கிடைச்சிது அப்படின்னு வால்மீகி எழுதுகிறார். அது எப்படி? அது அவனுடைய திருவருள். நடக்காததை நடக்க வைக்கும் ஒரு சாமர்த்தியம். அதை நாம் இங்கே பார்க்குறோம். அதனால் இந்த சம்பவத்தை நினைத்து அகடித கட்டணா சமர்த்தக என்ற நாமாவை ஒரு தடவையோ 100 தடவையோ சொல்லலாம். அது உங்களுக்கு சொல்கிறது கஷ்டமாக இருந்தால் சுலபகா, சுலபகானா எளிமையானவன் அர்த்தம், அது சொல்லலாமே. சுலபகா என்பது சொல்கிறதுக்கே சுலபம் தானே. பக்தர்களுக்கு எளிமையாகிறவன். யாதவர்கள் யார்? படிப்பறிவு இல்லாதவங்க. வியாக்கியானத்தில் எழுதுகிறார், வலக்கைக்கு இடதுகை வேறுபாடு தெரியாதவர்கள் அப்படின்னு. இந்த கையிலையும் சாப்பிட்லாம், இந்த கையிலையும் சாப்பிட்லாம், 2 கை இருக்குல்ல என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அது. அப்படிப்பட்ட ஒரு இனம், படிப்பறிவில்லாத இனம். நான் இந்த காலத்து யாதவங்களை பற்றி சொல்லலை, அந்த காலத்தில் அவங்க கிருஷ்ணன் காலத்தில் அப்படி இருந்தாங்க, அப்படி தான் சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. அந்த இனத்துக்கு அவங்களுக்கு என்ன தவம் தெரியுமா, மந்திரம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அவர்களுக்கு கண்ணனை நேசிக்க தெரியும், அது ஒன்று தான் அவங்களுக்கு தெரியும். அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அவன் விளைவு செஞ்சான். அதான் சுலபகா, அடியார்க்கு எளியன். அப்போது அந்த நாமாவே ஒரு 100 தடவை சொல்லாமே. இதை நினச்சிக்கணும். நீங்கள் சொல்லும்போது இந்த சம்பவம் உங்கள் மனசில் சினிமா மாதிரி ஓடணும். கண்ணனுடைய அருளாலே காஞ்சி பூமி எப்படி செழிப்பாக மாறியதுன்னு. உங்களுடைய தியானமானது எவ்வளவு உயிரோட்டமாக இருக்கோ அவ்வளவுக்கு சீக்கிரமாக வீட்டில் நல்லதுகள் நடக்கும். இந்த தியானத்திலே, இந்த ஜபத்திலே ஒரு நாளைக்கு எப்படியும் 1/4 மணி 1/2 மணியாவது நீங்கள் செலவிடலாம். 24 மணி நேரம் ஆண்டவன் கொடுத்துருக்கானே, அதை நம்ம எப்படி எப்படிலாம் பயன்படுத்துகிறோம். டிவி பார்க்குறதுக்கு, சினிமா பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, விளையாடுறதுக்கு, தூங்குறதுக்கு. 12 மணி நேரம் தூங்குறவங்கலாம் இருக்கான் ஒரு நாளைக்கு. இதுக்கு ஒரு 1/4 மணி 1/2 மணி செலவிட்டால் குடும்பத்திலே சுபிக்ஷம் வரும். நீங்கள் என்ன சுபிக்ஷத்துக்கு ஆசைப்படுறீங்களோ அது வரும். ஏன்னா கஷ்டம் போனால் துர்பிக்ஷத்தினாலே வரக்கூடியது. இந்த கிரகம் மொத்தம் 9 தான் சார், கட்டம் மொத்தம் 12 தான் சார். 12 கட்டம்னா 9 கிரகம் தான். ஆனால் அது போய் உட்கார்ற இடத்தை பொறுத்து சரித்திரங்கள் மாறுகின்றன. மனிதர்களுடைய வாழ்க்கை ஓட்டம் மாறுகிறது. வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கிறது. இந்த 9 கிரகம் 12 கட்டம் தான். பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் இங்கே உட்கார்ற வியாழன் அங்கே உட்காந்தானே போச்சு, அங்கே உட்கார்ற சனி இங்கே உட்காந்தானே பிரமாதம். அப்படிலாம் இருக்குது. அப்போது எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேரக்கூடாது, எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேரணும், அது நமக்கு தெரியாது, பகவானுக்கு தெரியும். இப்போது நீங்கள் இந்த தியானத்தினாலே உங்களுக்கு அந்த அமைப்பு மாறுகிறது, கோச்சாரம் மாறும். அதுக்கு தான் இப்படி புராணங்களையும் இதிகாசங்களையும் தியானிக்க சொன்னார்கள். இப்போ இது ஒரு நல்ல முன்னுரை. இது விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது. உங்களுக்கு விஷ்ணு புராணம் மொழிபெயர்ப்பும் கிடைக்கிது. இப்போ அடுத்தபடியாக அவர் சொல்கிறார் பாருங்கள், கர்மகாலே த்விஜோத்தம பிராவல் இவ அத்புதம். கோடை காலத்தில் மழை காலம் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது. சீசனே மாற்றி விட்டான். வெயில் காலத்தில் உங்களுக்கு மழையும் இருக்காது, தண்ணியும் இருக்காது, ஒரே வேர்வை, பூமி காஞ்சி வெடிப்பு விட்டு போய் கிடக்கும். அது மழை காலம் மாதிரி எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. சிலு 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 குழு குழு குழுன்னு இருந்தது.
அதுபோல வெயில் காலமாகிய வறுமை காலம், கஷ்டகாலம் மாறி நமக்கு பசுமை காலம், வசந்த காலம் வர வேண்டும். அதுதான் இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. இதுக்கப்புறமா அடுத்த பகுதிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, வால்மீகி ராமாயணத்துக்கு போகிறேன். வால்மீகி ராமாயணத்தில் எந்த பகுதினா, பாலகாண்டத்தில் 67வது அத்தியாயத்தில் ஸ்லோகம் 4, 15, 16 என்னன்னா, ராமன் வில்லை முறித்து சீதையை திருமணம் செய்யக்கூடிய கட்டம். இந்த ஜனகன் இருக்கிறானே, அவன் நிறைய பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு ஒரு அற்புதமான பெண் குழந்தை அவனுக்கு கிடைச்சது. அவன் தான் சீதை. கலப்பையின் நுனியிலே அகப்பட்டதுனாலே அவளுக்கு சீதா கலப்பை என்று பெயர் வைத்தான். ரொம்ப உயிருக்கு உயிராக செல்லமாக வளர்த்தான். அந்த குழந்தை வளர 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 அவளுடைய அழகை பற்றி கேள்விப்பட்டு மன்னர்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள். எனக்கு மனம் செய்து கொடு, எனக்கு மனம் செய்து கொடுன்னு. ஒரு ஸ்டேஜில் எல்லா மன்னர்களும் சேர்ந்து முற்றுகையிட்டார்கள். அவன் அரண்மனையை ஒழுங்காக மரியாதை யாருக்காவது கட்டி கொடுத்துடும், இல்லை உதப்போம் அப்படின்னு. அப்போ அவன் கோட்டை கதவுகளை சாத்தி கொண்டு பூஜையில் அமர்ந்து தேவர்களிடம் மன்றாடினான். அவர்கள், கவலைப்படாத, கடவுள் துணை இருக்கார். இந்த வில்லை எவன் முறிக்கிறானோ, வளைக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பொண்ணுன்னு சொல்லு, எல்லாம் ஓடிடுவானுங்க. அந்த வில்லை காட்டி சொன்னால் எல்லாம் ஓடிட்டானுங்க. நீ சுத்தம் ஆம்பளையாக இருந்தால், வீரனாக இருந்தால் ஒரு வில்லை எடுத்து தூக்கணும்ல. ஒரு வில்லை கூட தூக்குமா, வக்கில்லாத போய் உனக்கு எதுக்குடா பொண்ணு, உனக்கு எதுக்கு கல்யாணம். இந்த இப்போவும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கல்லுன்னு ஒன்று சொல்லுமா, ஒரு பெரிய ஆட்டுக்கல் மாதிரி இருக்கும். அதை இப்படி தூக்கி பின்பக்கமாக போடணும், அவனுக்கு தான் பொண்ணு, இல்லாட்டி பொண்ணு கிடைக்காது. அல்லதுன்னா ஜல்லிக்கட்டு காளையை அடக்கி காட்டணும், அவ்வளவு திறமை இல்லாதவனுக்கு பொண்ணு இருக்குது அப்படின்றது அவங்க வாதம். ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்றணும்ல, அவளுக்கு கஷ்டம் வந்தால் இவன் கார்டியனாக இருக்கணும்ல. ஆகவே இந்த வில்லை நீ தூக்கி காட்டு, வளைச்சி காட்டு, என் பொண்ணை தரேன் அப்படின்னா எல்லா பேரும் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அந்த வில்லை அசைக்கவே முடியல. அது என்ன லேசான வில்லை. அந்த வில்லை பற்றி சொல்கிறாரு. ராமன் விஸ்வாமித்திரரோட ஜனகனுடைய மகாராஜா அரண்மனைக்கு வந்திருக்கான். விஸ்வாமித்திரர் அதுக்கு தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ ஜனகனை கூப்பிட்டு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, உன் பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு சொன்னியாப்பா, சரியான மாப்பிள்ளை வந்திருக்கான், அந்த வில்லை கொண்டாந்து காட்டு, அவன் தூக்குவான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த வில்லை கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, 5000 பேர் ஒரு 8 சக்கர வண்டியாக, அந்த 8 சக்கர வண்டியில் அந்த வில்லு இருக்குதான். அதை தள்ளுறதுக்கு ஒரு ஆளால் முடியாது. 5000 பேர் சேர்ந்து தள்ளுறாங்க. அந்த 5000 பேர் சாதாரண ஆளுகளில், அசாதாரணமான உயரமும் பலசாலிகளுமான 5000 பேர் ஒரு 8 சக்கர வண்டியிலே அந்த வில்லை கஷ்டப்பட்டு நகர்த்தி கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறார். இது பாலகாண்டம் 67வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். அது படிக்கிறேன் பாருங்கள். நிருணாம் சதானி பஞ்சாசத் யாயதானாம் மகாத்மனாம் மஞ்சூஷாம் அஷ்டசக்கராம் தாம் சமுஹுஸ்தே கதஞ்சல. இது எதுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னா, இந்த வில்லுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய கர்மா. நமக்கு குறுக்க நிற்கிற ஒரு வில்லங்கம், இதுதான் தடுக்குது, கல்யாணத்தை தடுக்குது. இந்த வில்லை யாராலும் மாற்ற முடியவில்லை. இப்போ நான் ஒரு கர்மா பண்ணியிருக்கேன்னா, என் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசிக்கிட்ட காமிச்சா பார்த்துட்டு அவர் ஜாதகத்தை கீழே போடுறார். இது பயங்கரமான ஜாதகம்ப்பா, இதுக்கு ஒன்றும் சாந்தியே பண்ண முடியாது. ஏன்னா லக்னத்தில் பாவகிரகம் இருக்குது, 2ல் பாவகிரகம் இருக்குது, 9ல் இருக்குது, 10ல் இருக்குது, 11ல் இருக்குது. எங்கெல்லாம் நல்ல கிரகம் இருக்கணுமோ அங்கே எல்லாம் பாவகிரகம் தான் உட்காந்துருக்கு. நீ உருப்பிடுவியா? நீ எல்லாம் ஏன் பிறந்த? நீ எல்லாம் பிறந்ததுக்கு வாழ்கிறத விட செத்து போனாயா? அப்படி ஜாதகத்தை வச்சு ஏன்ட்ட வந்துருக்கியா உயிரை வாங்குறதுக்கிட்டே அப்படின்னு ஜோசியங்க சொல்கிறாங்க. அதுதான் அந்த வில்லு.
5000 பேரால் தூக்க முடியாத வில்லுனா யாராலும் நீக்க முடியாத கர்மா. அது தடையாக நிற்கிது. சீதை என்ற அதிர்ஷ்டத்தை அடைவதற்கு அந்த வில் தடையாக நிற்கிது. அதை வால்மீகி சொல்கிறாரு. ராமன் எப்படியாப்பட்ட வில்லு நகர்த்தினான் ஐயா? 5000 பேரால் தூக்க முடியாத ஒரு வில்லை எப்படி ஒரு தனி ராஜா தூக்குவான்? அதான் அவன் ராஜாக்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போது நம்முடைய கர்மாவை யாரும் மாற்ற முடியாது. இப்போ நமக்கு நண்பர்கள் 100 பேர் இருக்கலாம், ஆப்த நண்பர்கள், உயிர் நண்பர்கள் 100 பேர் இருக்கலாம், 200 பேர் பந்துக்கள் இருக்கலாம். அவங்களாம் என்ன உதவி செய்வாங்க? உடம்புக்கு முடியலன்னா ஆஸ்பத்திரியில் வந்து பார்ப்பாங்க, டாக்டர் வேணால் கூட்டிகிட்டு வருவாங்க, மருந்து வேணால் வாங்கி கொடுப்பாங்க, கை காலை அமுக்கி விடுவாங்க. அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் உங்கள் கை கால் விளங்காமல் போகிறதுக்குன்னு காரணமாக இருந்த ஒரு கர்மா இருக்க, அதை மாற்ற முடியுமா? எந்த நண்பராலையும் மாற்ற முடியாது, எந்த பந்துவாலையும் மாற்ற முடியாது. அது 5000 பேர் தூக்குற வில்லு. அது அந்த கர்மாவை ராமன் தனியாளாக மாற்றினான். அந்த பாயிண்ட் தான் இங்கே வரணும். எத்தனையோ மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போயிட்டான், கல்யாணம் அமையல. எவ்வளவோ மருந்துகள் சாப்பிட்டாச்சு, குழந்தை பிறக்கலை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நாம் செய்த கர்மா. அது காரணம் என்ன? ஒரு பாவ கர்மா நம்ம பண்ணும்போது எத்தனையோ சான்றோர்கள் சாத்திரங்கள் நம்மை தடுக்கிறார்கள். ஏய் செய்யாத, வேண்டான்னு. அதை நம்ம கேட்குறோமா? கேட்டோமா? போன ஜென்மத்தில் போய்யா உன் வேலையை பாருயா, எனக்கு தெரியுமையான்னு. செய்யக்கூடாத காரியத்தை துணிந்து செய்தோம், தடுக்க செய்தோம். அப்போ பகவான் பார்த்தான், டேய் உன் கர்மாவை நான் கனமாக்குறேன் பாரு எப்படின்னு. 5000 பேர் தூக்குற வில்லுடா உன் கர்மா, உன்னால் மாற்றிட முடியுமா? அழுவை அடுத்த ஜென்மத்தில் அப்போ தெரியும் உனக்கு அது என்னென்ன என்று ஒரு கனமான வில்லாக அந்த கர்மாவை கொண்டு வந்து போட்டுடுறான். அப்போ என்னாச்சு? ஸ்லோகம் 15 வால்மீகி சொல்கிறாரு, விஸ்வாமித்திரரை பார்த்து, டே ராமா அதை தூக்குப்பா அப்படின்றார். விஸ்வாமித்திரர் ராமரை பார்த்து, ஏன்பா உன்னால் முடியுமா, ஏன் ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு கேட்கல. அவர் என்ன சொல்கிறாரு? தூக்குப்பா நீ போய். அப்போ அவர் என்ன நினைக்கிறார்? இவனால் முடியும், இவங்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னால் முடியுமான்னு? இவனால் முடியும், அது தூக்குப்பா அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகுதான்? 15வது ஸ்லோகத்தில் வால்மீகி சொல்கிறாரு, லீலையா ச தனுர்மத்தியே ஜக்ராக வச்சனான் முனே. விஸ்வாமித்திரருடைய ஆணையை தலைமேற்கொண்டு ராமர் அந்த வில்லின் நடுப்பகுதியை பிடித்து நிறுத்தினான். மற்ற மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்க? வில்லை நகர்த்த முடியலன்னு ஒன்று லேசாக விரலை வச்சு அப்படியே நோண்டி அடியில் கையை நுழைச்சாங்க. அந்த வில்லு கை மேலே உட்காந்துக்கிட்டு நசுக்கிடுச்சு. மறுபடியும் கையை எடுக்க முடியலை அவங்களால. அதுதான் அவங்க லட்சணம். இவன் அந்த மத்திய பாகத்தில் பிடிச்சி தூக்கி நிறுத்தினான். மத்திய பாகம்னா என்ன? உங்கள் கர்மாவுக்கு ஜீவனான வபையான வைட்டலான பகுதி, வீக் பாயிண்டில் பிடிச்சிட்டான். இந்த கர்மாவை எப்படி போக முடியும்னு எனக்கு தெரியும். அப்போ அங்கே சீதைக்கு ஒரு வாழ்வு ராமன் தருகிறார். சீதை என்பது யார்? மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி. உங்களுக்கு வித்யாலட்சுமி, சந்தானலட்சுமி, தைரியலட்சுமி, தானலட்சுமி, எத்தனையோ வகையான வரங்களெல்லாம் லட்சுமியாக சொல்லப்பட்டார். எல்லா அதிர்ஷ்டமும் உங்கள் லட்சுமி தான். அது இப்போ அடைய முடியலை, நம்மளால் வில்லு தடுக்குது. அதை ராமர் என்ன பண்ணார்? லீலையா அப்படின்ற விளையாட்டாக எடுத்துட்டான். அது ஒன்றும் கஷ்டம் இல்லாமல் எடுத்தான் அப்படின்றார். 16வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, பஷ்யதாம் ரிசகஸ்ராணாம் பகூனாம் ரகுநந்தனகா ஆரோப்பயதச தர்மாத்மா சலீலம் இவ தனுகு. ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த ராகவன் விளையாட்டாக வில்லை வளைத்து நான் பூட்டினான். அங்கே டேய் வில்லு எடுக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வந்திருக்காண்டா புதுசாக, சேலஞ்சுன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். 1000 பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டான். 5000 பேர் 10,000 பேர் வந்துட்டான். அப்போது அத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அதை விளையாட்டாக வில்லை வளைத்தான் அப்படிங்கிற.
ஒரு விளக்கமாத்து குச்சினால ஒரு வில்லு செஞ்சு அதை வளைச்சி காட்டுறான்னா நம்ம பையன் ரொம்ப ஈஸியாக வளைக்க மாட்டான். அந்த மாதிரி அவன் விளையாட்டாக விளைச்சான். மனிதர்களுடைய பாபகர்மா அவனுடைய கண் பார்வையினாலே உடனே மறைந்து விடும். அவனுக்கு அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம கர்மாவை போகிறதுக்கு நாம் தான் கோவிலை 100 சுற்று சுற்றணும், 10 சனிக்கிழமை விரதம் இருக்கணும், 100 கோயிலுக்கு போயிட்டு வரணும். நமக்கு தான் கஷ்டம். பகவான் சும்மா அப்படி பார்த்தான்னா போகும், அது சரியாயிடும். ஏன்னா அவன் கர்மாதீதன், அனைத்துக்கும் அப்பாற்பட்டவன். அவனுக்கு அடங்காததுன்னு ஒன்றும் இல்லை. அப்போது அவன் அந்த மாதிரி விளையாட்டாக அதை நடுபாகத்தில் பிடிச்சி வளைத்து நாணேற்றிட்டான். வில்லு தூக்குனா போதும்னு தான் சொன்னாங்க. இவன் தூக்கி வளைச்சி நான் பூட்டிட்டான். உங்களுக்கு நான் போட்டுறதுக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா, வில்லு விறப்பாக நிற்கும், அதை ஒரு கையால் அமுக்கி பிடிச்சி வளைச்சி மாட்டணும். அதையும் செஞ்சுட்டான். இந்த இடத்துலங்க ஒரு விஷயம் என்னென்னா, வால்மீகி ராமாயணத்தில் பல பதிப்புகள் இருக்குது. அதில் தாட்சிணாத்திய பப்ளிகேஷன், அதாவது சவுத் இண்டியன் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு. அதை நம்ம கீர்த்தனாச்சாரிய சீனிவாச ஐயங்கார் சுவாமி மொழிபெயர்த்திருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தென்னிந்திய வால்மீகி ராமாயணத்தில் ஸ்ரீராமன் அந்த வில்லின் ஒரு நுனியை காலின் பெருவிரலால் அழுத்தினான். கழியால் அடிபட்ட கிருஷ்ண சர்ப்பம் போலே அது உடனே நிமிர்ந்து நின்றது அப்படின்னு எழுதுகிறாருங்க. இது வடக்கத்தி வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, கோரக்பூர் எடிஷன்லாம் இல்லை, தென்னிந்திய வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அப்போது அதில் பாடபேதம் இருக்குது. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்லையாவது இவர் நடுபாகத்தை பிடிச்சான் தூக்கினான்னு சொல்லியிருக்காங்க. இவர் தென்னிந்திய வால்மீகி ராமாயணம் என்ன சொல்லுதுன்னா, போய் இந்த வில்லை தூக்குறதுக்கு எனக்கு கை வேணுமா, எனக்கு கையெல்லாம் தேவையில்லை, அன்னெசரி. தன்னுடைய இடது கால் பெருவிரலாலே அந்த வில்லுடைய ஒரு நுனியை பிடிச்சி ஒரு அமுக்கினா, அப்போ என்னாச்சு, ஃபல்க்ரம் எஃபெக்டு, டகார்னு அந்த பக்கம் தூக்கிடுச்சு, நிமிர்ந்துடுச்சு. கால் பெருவிரலால் ஒரு மிதித்து நிமித்தினா அப்படின்னு இந்த ராமாயணம் சொல்லுது. ராமர் அந்த வில்லின் ஒரு நுனியை காலின் பெருவிரலால் அழுத்தினார். கழியால் அடிபட்ட கிருஷ்ண சர்ப்பம் போல ஒரு நாகப்பாம்பு இருக்குது. கிருஷ்ண சர்ப்பம்னா கருப்பாக இருக்கும், விஷப்பாம்பு பயங்கரம். அந்த பாம்பு பாட்டுக்கு படுத்துருக்கு, ஒரு கம்பால் போட்டுன்னு அடிக்கிறீங்க, பாம்பு ரொம்ப ஸ்விஃப்டாக ரியாக்ட் பண்ணணும். சங்கினோடனே புஷ்ஷில் படம் எடுக்குது கொத்துறதுக்கு. அது மாதிரி இந்த வில் படுத்து கிடந்தது, சங்கின எந்திரிச்சு நிற்கிது, அனாயாசமாக எந்திரிச்சு நிற்கிது. அப்படி பண்ணிட்டான் ராமன் அப்படின்னு இவர் சீனிவாச ஐயங்காருடைய மொழிபெயர்ப்பில் இருக்குது. இப்போ ராமாயணத்தினுடைய ஸ்லோக கணக்கு இருக்கிற பகுதியில் அதை படித்து பார்த்தா எப்படி இருக்குன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, சில பதிப்புகள் இருக்கிற கணக்குப்படி இத்தனாயிரம் ஸ்லோகம், சில பதிப்புகள் இருக்கிற கணக்குப்படி இத்தனாயிரம் ஸ்லோகம், இதுக்கு வித்தியாசம் 2003 வருது அப்படின்னு. பல ஸ்லோகங்கள் இருக்குது, பல ஸ்லோகங்கள் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாடபேதம் அப்படி இருக்குது. கால வெள்ளத்திலே உங்களுக்கு பல யுகங்கள் மாறும்போது சில ஸ்லோகங்கள் மறந்து போகின்றன, விடுபட்டு போகின்றன, சில ஸ்லோகங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன, அழிந்து போகின்றன, இப்படிலாம் இருக்குது. அதனால் இதில் இது பொய் ஒன்றும் இல்லை. இது வடநாட்டு வால்மீகி ராமாயணத்தில் மிஸ் ஆகி போச்சு, கிடைக்கல அவங்களுக்கு, மேனுஸ்கிரிப்ட் கிடைக்கல. இங்கே இவர் வச்சுருக்கார் அதை. ஸோ இது உண்மை தான், இது ஒன்றும் பொய் இல்லை. இப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, தன் இடது கால் பெருவிரலாலே அதை ஒரு அழுத்தினார் அப்படின்னா, நாம் செய்த இந்த பாவகர்மாவை அவன் காலில் போய் நாம் விழுந்து அழுகும்போது அந்த கால் மகிமை என்னடான்னா, ஏண்டா இந்த பாவகர்மாவுக்காக என்கிட்ட எப்படி அழுகுற அப்படின்னு அந்த கால் விரலால் ஒரு அமுக்குறாரு, சாயங்கன்னு தூக்கிடுறது. இது ஒரு பெரிய கர்மாவும் உனக்கு. அப்போ அவன் பாத மகிமையை எங்கே பார்க்குறோம். அப்போ கைவண்ணம் கால் வண்ணம்னு 2 இருக்குது.
அவன் கால் வண்ணத்தை பார்க்குறோம் அங்கே. அப்போ பகவான் நினச்சா நடவாதது நடக்கும். அப்போ இந்த விஷயத்தை, இந்த சம்பவத்தை நீ தியானித்து, இதுக்கு என்ன மந்திரம்னா ராமசப்தம் தான். ராமநாமத்துக்கு மிஞ்சின நாமம் இல்லை. ஸ்ரீராம ராம ராமயதிங்கிற ஸ்லோகத்தில் 1000 சகஸ்ரநாமமும் ராமனுங்கிற ஒரு நாமாவில் அடக்கம்னு சொல்கிறார் இல்லையா? அதனால் இந்த இடத்த தியானித்து ராமக 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 அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க, கர்மா மாறும். இது ஒரு சுவாரஸ்யமான இடம். இப்போது அடுத்து என்ன ஆகுதுன்னா, 17வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு சுந்தரத்தில், பாலகாண்டத்தில், ஆரோப்பியித்வா மௌர்வீச்ச பூரயாமாச தத் தனுகு தத் பகஞ்ச தனுர்மத்தியே நரசிரேஷ்டோ மகாயஷா. இப்படி நாணை ராமர் பூட்டி ஏற்றின போது அந்த வில் நடுவில் முறிந்தது. வில்லை முறிக்க சொல்லலை யாரும், இவனும் முறிக்கணும்னு நினைக்கவும் இல்லை. ஆனால் இவன் நான் போட்டுக்கிற போது பிடிச்சி அமுக்கில் அது உடஞ்சி போச்சு. அப்போது வளைக்க சொன்னால் உடைத்து காட்டினான். அதுபோல் இந்த கர்மாவை கொஞ்சம் லேசாக்குன்னு சொன்னால் அதை இல்லாமாக்கிடும். உனக்கு அந்த கர்மாவே கிடையாது. போ, குழந்தையே பிறக்காதுன்ற ஜாதகத்திற்கு மாற்றி 3 குழந்தை கொடுத்துட்றேன் போதுமா என்று சொல்லக்கூடியவன், சொந்த வீடு இவனுக்கு கிடையாது, 4ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படிங்கிற ஜாதகத்தை மாற்றி பங்களா அவனுக்கு நான் ஏற்படுத்துகிறேன் என்று கொடுக்கக்கூடியவன். அப்போ அந்த கர்மாவை துவம்சம் பண்ணுகிறான். அதெல்லாம் நம்ம தியானித்து ராமநாமன் ஜபித்து வந்தான். எப்போவுமே இந்த ஜாதகத்தை கண்டு ஓவராக பயப்படக்கூடாதுங்க. இந்த ஜோசியரெல்லாம் பயமுறுத்தி விட்டுறாங்க. இதுக்கு பரிகாரமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மாறாத கர்மா இல்லை சார், மாறாத கர்மாவே இல்லை. ராமானுஜர் என்ன சொன்னார், நீங்கள் பகவானுடைய பாதத்தை பற்றும்போது அவன் மனம் வைத்தால் இன்னும் 7-8 ஜென்மாவுக்கு உங்களுக்கு மோட்சமே இல்லைன்ற கூட மாற்றிடுவான், உடனே கொடுத்துருவான். அது என்ன கணக்கு படிங்க நடக்குது? அப்போ சட்டம் என்ன ஆகுறது? கர்மா சட்டம் என்ன ஆகுறதுன்னா, அது பகவான் மனசு வச்சுட்டான்னா எல்லாம் மாறிடும். அவ்வளோதான். ஜனாதிபதி கையெழுத்து போட்டார்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு மாறிடும். அப்படி அவர் தலையிடலைங்கிற போது தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே இவர் பெருமாள் ஜனாதிபதி கையெழுத்து மாதிரி எந்த கர்மாவையும் மாற்றக்கூடியவர். இதுக்கு அடுத்தாப்பில் இன்னொரு பகுதி இதே ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்துக்கு வரோம். சுந்தரகாண்டத்தில் 36வது சர்க்கம் ஸ்லோகம் 2 and 3. இது என்னென்னா, சாதாரணமாக ராமாயணத்தில் உங்களுக்கு காண்டம் எத்தனை இருக்குது? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் இல்லையா? 6 காண்டம் இருக்குது. அதில் என்ன கஷ்டம்னாலும் சுந்தரகாண்டம் படிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் யுத்த காண்டம் படிக்கக்கூடாதா? பாலகாண்டம் ராமன் பிறக்கிற செய்தியாச்சு, அது படிக்கக்கூடாதா? அதில் தானே ராமனுடைய கல்யாணம்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா எல்லா கர்ம பரிகாரத்துக்கும் சுந்தரகாண்டம் தாங்கிறான். ஏண்டா அப்படின்னா, இந்த பூவுலகிலே மனிதர்களுக்கு அருள் செய்ய வந்த தந்தையும் தாயுமான ராமனும் சீதையும் சூழ்நிலையின் காரணமாக பிரிக்கப்பட்டார்கள். அதிர்ஷ்ட தேவதை ஆண்டவனை விட்டு விலகி போனாள். அப்போ விலகி போன அதிர்ஷ்டம் மறுபடி கிடைக்கிறது எங்கே? சுந்தரகாண்டத்தில் அனுமார் போய் பார்க்குறான். ஆச்சாரியனாகிய அனுமார் போய் பார்க்குறான். அப்போ காணாமல் போன அதிர்ஷ்ட தேவதை கண்ணால் காணப்பட்டாள். அதேபோல் உங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரும். உங்களை விட்டு நீங்கின அதிர்ஷ்ட தேவதை வந்து சேரக்கூடிய காலம் வந்துடுச்சு. அப்போது ராமன் வேற சீதை வேற என்று பிரிந்திருந்த நிலைமை மாறி சீதை மறுபடியும் அகப்பட்டாள். அது அங்கே தானே. உங்களுக்கு காசுன்னா சீதை தான், அதிர்ஷ்டம்னா சீதை தான், கல்யாணம்னா சீதை தான், பிரசவம்னா சீதை, எல்லாமே மகாலட்சுமி அவர்கள் தானே வேண்டியிருக்காங்க.
அதை உங்களுக்கு கான்டாக்டை ஏற்படுத்தி தருது அனுமன் தானே, அது சுந்தரகாண்டத்தில் தானே. அந்த காண்டத்துக்கு பேரே அவன் பேர் தானே, சுந்தரனுங்கிறது அனுமார் பேர். அதை வச்சு சுந்தரகாண்டம்னு சொல்கிறாங்க. அனுமானுக்கு அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் சுந்தரன். மாருதிங்கிறது வாயு பகவானுடைய மகன் அர்த்தம், அது அவருடைய பேர் இல்லை. வாயு புத்திரனாலும் வாயுவுக்கு மகன் அர்த்தம். ஆஞ்சநேயன்னா அஞ்சனா தேவிக்கு மகன் அர்த்தம், அது அவர் பேர் இல்லை. அவருடைய பேர் சுந்தரன், அதனால சுந்தர காண்டம். இந்த காண்டம் முழுக்க தனியாளாக வியாபிக்கிறார். அந்த காண்டம் முழுக்க இவரை பற்றி தான் இருக்குது. இவர் இங்கேருந்து இந்த மலையை மகேந்திர மலையை ஒரு உதவி விட்டு அங்கே திரிகுடமலையில் போய் இறங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இலங்கையில் எப்படி சீதையை பார்க்குறாரு, திரும்ப வந்து விஷயத்தை சொல்கிறாரு. அவ்வளோதான், அந்த காண்டம் முழுக்க அவரை பற்றி தான். ஸோ அது சுந்தர காண்டம். அப்போது அந்த காண்டத்தில் காணாமல் போன அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி காணப்படுகிறாள். தொலைந்து போன அதிர்ஷ்டம் திரும்ப கிடைத்தது அந்த கட்டம். அதனால் சுந்தரகாண்டத்தை பார்த்திங்கன்னா, படிச்சிங்கன்னா, நம்ம விட்டு விலகி போன அதிர்ஷ்டம் தேடி வரும். அது முக்கியமாக எந்த கட்டம், அனுமன் சீதையை பார்க்குறான். சீதையை பார்த்த உடனே அவன் இதான் சீதைன்னு அவன் முடிவுக்கு வரல, அவனால் முடியலை. இந்த பொண்ணு தான் நான் சீதை. சீதை ரொம்ப அழகாக இருப்பான்ல சொன்னாங்க. ரொம்ப வந்து கண்ணி கருத்து போயிருக்காளே, ஒரே ஒரு சேலையை கட்டிட்டு கிழிஞ்ச சேலையை கட்டிகிட்டு இருக்கா. ஆனால் வந்து அங்கே நம்ம ரிஷிமோக பருவத்தில் பார்த்த நகையெல்லாம் இங்கே இல்லை, இங்கே இருக்கிற நகையெல்லாம் அங்கே இல்லை. அப்போ அவன் நகை தான் அது, அவள் தான் சீதை. சாப்பாடு இல்லாமல் மெலிஞ்சு போயிருக்கா போல் இருக்கு அப்படின்னு பல விதமாக வந்து அவர் குழப்பத்தில் ஆழ்ந்து போகிறார். அப்போது பைய சீதைக்கிட்ட நெருங்கி ராமர் கதையை சொல்லி அந்த அம்மாவுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சு, அப்புறம் அந்த அம்மா நம்பி இவன் ராமதூதன் தான் என்று தைரியம் அடைஞ்சு பேச ஆரம்பித்த பிறகு இவள் சீதை தான் என்று உறுதி செய்கிறார். அது எப்போது நமக்கு பரிணமிக்குதுன்னா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, ராமர் தன்னுடைய மோதிரத்தை கொடுத்து விட்ருக்காருமா, இந்தாங்க இதை பாருங்கள், இந்த மோதிரம் பார்த்தா நீங்கள் இனம் கண்டுக்குவீங்க, நான் அடையாளத்துக்கு அதை கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த கட்டம். அப்போது சீதையை அனுமன் முழுக்க பார்த்து பரிமாறக்கூடிய இடம் அந்த கணையாளி கொடுக்கும் இடம்தான். ராமருடைய மோதிரம் சீதையின் கைக்கு மாறுகிறது. இது ராமருக்கும் சீதைக்கும் நடக்கும் இரண்டாவது கல்யாணம். கல்யாணம்னா ரிங் மாற்றுவாங்க இல்லையா? அப்போ பிரிந்து போன தம்பதிகள் மறுபடி சேர்கிறார்கள். இரண்டாவது முறையாக அந்த விவாகம் நடக்கிறது. அது எவ்வளோ ஒரு மங்களமான ஒரு விஷயம். அப்போது அந்த மோதிரத்தை அனுமான் சீதைக்கு கொடுக்குற இடம் அது வந்து 36வது சர்க்கம் ஸ்லோகம் 2, 3. அது பாருங்கள். வானுரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய ஸ்ரீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பசிய தேவி அங்குலீயக்கம். மகிமை வாய்ந்த தேவி, புத்தியில் சிறந்தவரான ஸ்ரீ ராமருடைய தூதனாகிய வானரன் நான். உங்கள் நம்பிக்கைக்காக அந்த மகாத்மாவால் கொடுக்கப்பட்ட, என்னால் கொண்டு வரப்பட்ட இந்த மோதிரத்தை பாருங்கள். ஸ்ரீ ராமநாமம் எழுதியதுமாகிய இந்த கணையாளியை பாருங்கள் அப்படின்னு கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகம் 3ல் பிரத்யார்த்தம் தவானித்தம் தேன தத்தம் மகாத்மனா சமாஸ்வசீகி பத்ரம் தே க்ஷீண துக்க பலா யசி. உங்களுக்கு க்ஷேமத்தின் அறிகுறி இது, துக்கத்தின் முடிவை நீங்கள் கண்டுவிட்டீர்கள், மனதை தேற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சுமா. நீங்கள் இல்லைன்னா கெட்ட காலம், நீங்கள் வந்தால் நல்ல காலம்னு உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே இப்போ கெட்ட காலம் வந்துருச்சு. அது நீங்கி இப்போ நல்ல காலம் வந்திருக்கு. இதோ நான் வந்து விட்டேன், உங்கள் கணவருடைய கணையாளி வந்து விட்டது, மனசை தேதிக்கிங்க, இனிமேல் நல்லதாக தான் நடக்க போகுது உங்களுக்கு என்று சொல்கிறேன். அப்போ இந்த 2 ஸ்லோகம் 36வது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் ஸ்லோகம் 2, ஸ்லோகம் 3, இதில் கணையாளியை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் இது. இதை நீங்கள் மனசால் தியானம் பண்ணணும். இதை வந்து ரவிவர்மா ஒரு ஓவியம் வரைஞ்சார். ராஜா ரவிவர்மா வந்து அம்பாள் அருள் பெற்ற ஓவியர். அவருக்கு வந்து ஓவியமெல்லாம் நல்லா வரணுன்ட்டு ஒரு ஆசை. அவர் பிறவி ஓவியர் இல்லை. அப்போ ஒரு மலை உச்சியில் போய் ஒரு அம்பாள் கோவிலில் தவம் இருக்கிறார்.
40வது நாள் அவருக்கு கனவில் அம்பாள் தோன்றி, இனிமேல் உனக்கு உயிரோவியங்களாக வரும் படம் வரைகிறதுக்கு என்று வரம் கொடுத்துட்டு மறைகிறார். அந்த அம்பாள் தன் மீது இறங்கின அந்த ஒரு உத்வேகத்தினாலே அவர் மலையை விட்டு இறங்கி வரும்போது, மலையினுடைய கீழ் அடிவாரத்தில் ஒரு பிச்சைக்காரன், கண்ணு ரெண்டும் இல்லாத குருடன், அவன் ஐயா எனக்கு பிச்சை போடுங்கய்யா, கண் தெரியாதவையா நான் அப்படிங்கிறான். அப்போ இவர் சொல்கிறாரு, கண்ணு தெரியாதவனா, இப்போ நான் காசு போட்டால் ஒரு வேளை சாப்பாடு தீர்ந்துவிடும், கண்ணு வந்தால் காலம்புறம் உனக்கு உதவியாக இருக்கும், அம்பாள் உனக்கு கண்ணு கொடுப்பா போ அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையாலே அவனுடைய 2 கண்களை தொடுகிறார். அவனுக்கு கண் பார்வை வந்துடுது. உடனே அவன் ஊருக்குள்ளே ஓடி போய், ஐயா இங்கே ஒரு மகான் எனக்கு கண்ணு கொடுத்துட்டாருன்னு சொல்லி செய்தியை பரப்புகிறான். ஜனங்கள்லாம் அவரை நோக்கி ஓடி வருகிறார்கள். ஐயையோ இது நியூஸ் சாட்சின்னு பயந்து ஊரை காலி பண்ணி ஓடிடுறாரு. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து திரும்பி வர்றாரு. அப்படி ஒரு அம்பாள் அருள் பெற்ற ஒரு ஓவியர். அவர் இந்த காட்சியை வரைகிறாரு. சீதைக்கு அனுமான் கணையாளி கொடுக்குறது, அது எப்படி வரைஞ்சிருக்கிறாரு தெரியுமா? பாரதியார் வறுமைக்கு கஷ்டப்பட்ட போது திருவல்லிக்கேணியில் ஒரு ப்ரெஸ் ஓனர் அவர் செலவுக்கு இருந்தாங்க, ஒரு 10 ரூபா வச்சுக்கோங்க சாப்பாட்டுக்குன்னு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது 10 ரூபா அப்படி கொடுக்குறாரு, கையை நீட்டுங்கன்னு. அப்போ பாரதியார் சொல்கிறாரு, நான் யாருக்கிட்டையும் கையேந்திரமன் இல்லை, அதனால் நீங்கள் இப்படி கொடுத்து நான் இப்படி வாங்க மாட்டேன், நீங்கள் உங்கள் கையில் ரூபாயை வச்சுக்கோங்க, நான் எடுத்துக்கிறேன். இந்த கை எப்பவுமே இப்படி தான் இருக்கும், இப்படி வராது, இது கொடுக்குற கை, எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு எனக்கு, ஆனால் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இப்படி கொடுங்க, நான் அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினாராம். அதே மாதிரி இந்த ரவிவர்மா வரைகிற ஓவியத்தில் அந்த மோதிரத்தை அனுமான் சீதைகிட்ட கொடுக்கும்போது, இந்தாங்க பிடிங்க மோதிரத்தைன்னு கொடுக்கல, எப்படி வரைஞ்சிருக்காரு, மோதிரத்தை உள்ளங்கையில் வச்சு இந்தாங்கம்மா என்று இவர் நீட்டுறார், அந்த அம்மா எடுத்து அப்படி படம் வரைஞ்சிருக்கார் ரவிவர்மா. அப்படிப்பட்ட ஒரு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு காட்சி அது. இதை மனசால் நீங்கள் நினைக்கிற போது உங்கள் துக்கமெல்லாம் ஓடி போகுமே. திருமகளின் கண்ணீரை துடைத்த காட்சி, கணவனை பிரிந்து கண்ணீர் வடித்த ஒரு இந்த மகாலட்சுமி கண்ணீரை துடைத்து விட்டு சிரிக்க தொடங்கிய ஒரு காட்சி. அதை நம்ம நினச்சோன்னா நமக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காட்சியை அப்படி சொன்னார்கள். சரி, இப்போ அனுமன் மோதிரத்தை கொடுத்துட்டான். அந்த மாதிரி சும்மா இருந்தாங்களே, சரிப்பா அவர் எனக்கு ஒன்று கொடுத்து விட்டார்ல, இப்போ நான் ஒன்று அவருக்கு கொடுத்து விட்றேன், இதை கொண்டு போய் நீ அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு தன்னுடைய தலையில் வைக்கக்கூடிய சூடாமணியை அனுமன் கையில் கொடுத்து, இதை கொண்டு போய் ராமர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கொடுக்குறேன். அது சுந்தரகாண்டம் 38வது சர்க்கத்தில் 69வது ஸ்லோகமாக வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ததோ வஸ்திரகதம் முக்துவா திவ்யம் சூடாமணிம் சுபம் பிரதேயோ ராகவாயேதி சீதா ஹனுமதே ததௌ. அப்போ அவ என்ன பண்ணான்னா, தன்னுடைய நகையெல்லாம் கழட்டி சிம்சுபா மரத்தில் தொங்க விட்டுருக்கா. ஆனால் தலையில் வைக்கிற சூடாமணியை மட்டும் தன்னுடைய சேலை முடிப்பில் வச்சுருக்கா. இப்படி சொல்லி ஆடையில் முடிந்திருந்த திவ்ய அழகு பொருந்திய சூடாமணியை அவிழ்த்து எடுத்தாள். ஸ்ரீ ராகவரிடம் இதை கொடுத்து விடு என்று சீதை அனுமானிடம் கொடுத்தாள். அது ஏன் அப்படின்னா, சூடாமணி என்பது அவள் பட்ட மகிழ்ச்சி என்பதற்கு அடையாளம். ராமனுடைய உள்ளங்கவர்ந்த நகை அது. அந்த சூடாமணியை தலையில் அவரே வச்சு விடுவாராம். அப்போ சொல்லுவாராம், இந்த நகையால் நீ அழகு பெறலை, ஒன்றாலும் இந்த நகை அழகு பெறுது, இந்த சூடாமணியின் தலையில் வச்சுருந்து நான் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு என்று ரொம்ப ரசிப்பாராம். அதனால் அதை மட்டும் சேலையில் முடித்து வச்சுருக்குது, அதை பார்த்து பார்த்து ராமரை நினச்சிக்கிறதுக்கு. அப்போ தன் சேலையை அவிழ்த்து அதில் முடிந்து வைத்திருந்த அந்த திவ்ய அழகு பொருந்திய சூடாமணியை எடுத்து அனுமனிடம் கொடுத்தாள். இதை வச்சுக்கோ. அப்போது சீதை தான் அந்த மகாலட்சுமியுடைய அவதாரம் என்பதை அனுமன் நம்பி, அனுமன் தான் ராமதூதன் என்று சீதை நம்பி, இவங்க 2 பேரும் பரஸ்பர நம்பிக்கையை காட்டிக்கொள்வதற்கு இவர் மோதிரம் கொடுத்தார், அந்த அம்மா சூடாமணி கொடுத்தாள். இதில் வேடிக்கை பாருங்கள், வந்திருக்கிற மெசஞ்சர் யார்? மனித ஜாதி இல்லை, அது வானர ஜாதி.
அந்த வானர ஜாதியைச் சேர்ந்த அனுமன் மனுஷன் மாதிரி மேக்கப் போட்டு வந்திருக்கிறானா? அதுவும் இல்லை. தன்னுடைய குரங்கு தோற்றத்திலேயே தன்னுடைய வாய் சாமர்த்தியத்தினாலே தான் ராமதூதன் என்று அவளை நம்ப வைத்து விட்டார். சொல்லின் செல்வன். அப்போது தான் சொல்லி ஆறுதல் படுத்தி மோதிரத்தை கொடுத்து சூடாமணியை வாங்கி அங்கே ராமனும் சீதையும் பரிமாறிக்கொண்டது போலே ஒரு காட்சி. கடந்த 9 மாதங்களாக ராமனும் சீதையும் பிரிந்து வருந்தினார்கள். ராமன் சொல்கிறான், ஓ நிலவே, உன்னை பார்த்து நான் திருப்தி அடைகிறேன். ஏனென்றால் இதே நிலவைத்தானே அங்கே இலங்கையிலே சீதை பார்ப்பாள். அவளால் பார்க்கப்பட்ட இந்த நிலா என்னால் பார்க்கப்பட்டது. அப்போ எங்கள் 2 பேருக்கும் நீ தான் சம்பந்தம் ஏற்படுத்துகிற என்று விரக வேதனையிலே புலம்பிக் கொண்டிருந்த ராமன் இப்போது அடுத்த கட்டமாக நெருங்கி வந்துட்டான். அவனுடைய மோதிரம் இங்கே வந்துருச்சு, இவருடைய சூடாமணி அங்கே போக போகுது. அப்போது இது திவ்ய தம்பதிகளுடைய சோகத்தை நீக்கிய இந்த சூடாமணியும் கணையாழியும் எவ்வளவு அற்புதமான ஒரு ஆழ்வார் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள். அதனால் இதை பற்றி நினச்சா உங்களுக்கு கர்மா மாறுமா மாறாதா? இந்த காட்சியை தியானிக்கிற போது நீங்கள் சீதைக்கு உரிய ஒரு நாமாவை ஜெபிக்கலாம். சோக நாசினி, துயரத்தை போக்குகிறவள், துன்பத்தை போக்குகிறவள். ரொம்ப அருமையான பேர், சொல்கிறதுக்கு ஈஸி. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அவளை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு பணம் வராட்டியும் உடனே மனம் வரும், தைரியமாக ஒரு தெம்பு வரும், முகத்திலே ஒரு மலர்ச்சி வருதுன்னா அவள் அருளாலே. ஏன்னா அவள் மனசில் நிறைகிறாள். ஆகவே இந்த திருமகள் ஆகமனம் நம்ம வீட்டுக்கு அவள் போதிய அளவு கருணை செய்யாததுனால தான் குறைகள், மங்கள நிகழ்வுகள் நடக்கலை. அவளை நம்ம நினச்சிக்கிட்டோம்னா நிச்சயமாக நடக்கும். அதனால் இதை நம்ம நினைக்கலாம். இப்போ நான் சொன்னது விஷ்ணு புராணத்திலிருந்து கண்ணன் பிருந்தாவனத்தை மாற்றிய காட்சி. வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்திலே ராமன் வில்லை முறித்த காட்சி. அடுத்து சுந்தரகாண்டத்திலே அனுமன் சீதைக்கு கணையாளி கொடுத்த காட்சி. அடுத்து அதே சுந்தரகாண்டத்திலே அனுமனுக்கு சீதை சூடாமணி கொடுத்த காட்சி. இதை நினைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் ஒரிஜினல் ராமாயணத்தை படிங்கன்னு சொன்னால் தானே கஷ்டம். காட்சியை நினச்சி பார்க்கலாமே யாரும். நான் சொன்ன நாமாக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஞ்சி போனால் ராமநாமம், சோகநாசனி மகாலட்சுமி நாமம், அடுத்து அகடித கட்டனா சமர்த்தகா அல்லது சுலபகா, இப்படி 3-4 நாம தான். அது தியானத்தில் ஈடுபட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு இப்படி செலவு பண்ணிங்கன்னா எவ்வளவோ பெரிய அபரிமிதமான மாற்றங்களை உங்கள் குடும்பத்தில் நிகழ காணலாம். வாழ்விலே மகிழ்வு நடமாடுவதை காணலாம். இதெல்லாம் பெரியவங்க செய்த பெருமை. இந்த சாத்திரங்கள் ஏற்படுத்தப்பட்டவை இதற்காகத்தான். ராமாயணம் இதற்காகத்தான் எழுதப்பட்டது, மகாபாரதம் இதற்காகத்தான் எழுதப்பட்டது, எல்லா புராணங்களும் இதற்காகத்தான் எழுதப்பட்டது. அதன் பயனை நாம் அடைகிறோம். ஒரு பந்து இருக்குன்னா அதை அப்படியே அலமாரியில் வச்சுருந்தா பிரயோஜனம் இல்லை, அதை அடித்து விளையாடணும், அப்போ தான் அந்த பயன் அடையணும் நம்ம. அதுபோல் சாத்திரங்கள் இதற்காக ஏற்பட்டவை என்று கூறி இவற்றை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.